கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலே 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்திற்கு போனார்கள். இந்த காரியம் அருமையான சவுல் தன்னுடைய தகப்பனுடைய கழுதை காணாமல் போய்விட்டது. அந்த காணாமல் போன கழுதைகளை தேடி கண்டுபிடித்து வாருங்கள் என்று தகப்பன் சொன்ன ஆலோசனையின் அடிப்படையில் அவனும் அவனுடைய வேலைக்காரரும் புறப்பட்டு போகிறார்கள். அங்கே சில நாடுகளின் வழியாக போகிறார்கள் கழுதையை தேடி. ஆனால் கழுதை கிடைக்கவே இல்லை. அப்படி கையில் இருந்ததான பண்டங்களும் தீர்ந்து போகக்கூடியதான ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சவுலுக்கும் ஒரு விதமான சலிப்பு கூட வந்துவிட்டது. காணாமல் போன கழுதை குறித்து எங்கள் அப்பா கவலைப்படுறது காட்டிலும் என்னை குறித்து கவலைப்படக்கூடியதான நேரம் வந்துருச்சு. இனி காலதாமதம் பண்ண வேண்டாம், வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லக்கூடியதான ஒரு சூழ்நிலை. அந்த காலகட்டங்களில்தான் தன்னோடு இருந்த வேலைக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்னா, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். அப்போது தேவனுடைய மனுஷன் ஒருவர் இங்கே இருக்கிறார், அங்கே போவோம் என்று சொல்லி 7வது வசனத்திலே சொல்லுகிறார். அந்த மனுஷனை நாம் சந்திக்கிற போது மற்ற காரியங்கள், காணாமல் போன கழுதை குறித்த மற்ற காரியங்களை எல்லாம் கூட அவர் ஞானதிஷ்டிக்காரர் அப்படியே சொல்லுவார் என்று சொல்லி நல்ல ஆலோசனையை சொல்லுகிறான். ஒருவேளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு சில காரியங்களை முன்னிட்டு நாம் முன்னோக்கி செல்வோம். அந்த காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி காலதாமதம் ஆகிறதே என்று சொல்லி நாம் சோர்ந்து போகிற ஒரு நிலை கூட அவ்வப்பொழுது நமக்கு வரத்தான் செய்கிறது. ஆனால் நம்முடன் கூட இருக்கிற ஒரு நல்ல தரிசனம் பெற்ற அல்லது நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதர்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை உடனே நாம் கேட்டுவிடுவோம், அதில் சந்தேகமில்லை. ஆனால் நம்மை விட வயதில் ஆவிக்குரிய விஷயங்களில் குறைந்த யாராவது ஒருவர் சொன்னால் நம்ம கேட்டுக்குமா அப்படின்னா தெரியாது. ஆனால் ஆண்டவர் யாரை கொண்டுமே பேசுவார். எந்த விதத்திலும் ஒரு மனிதனையும் நாம் குறைத்து மதிப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், வேலைக்காரன் தான் சொல்கிறான், அவனுடைய வார்த்தையை நாம் கேட்கணுமா என்றதான ஒரு எண்ணம் சவுலுக்குள்ள அந்த நேரத்தில் வரவில்லை. மாறாக அதை ஏற்றுக்கொண்டு அவன் வேலைக்காரன் சொன்னபடியே அவன் செய்கிறான். காரியங்கள் மாறுதலாக முடிவடைகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி சந்திக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தேவன் முன்கூட்டியே சொல்லுகிறார், சவுல் வருவான், அவனுக்கான காரியங்களை செய்ய என்று சொல்லி. அப்பொழுது பார்த்தீங்கன்னா 9வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் ஒரு பகுதி சொல்லுது, இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடு சாப்பிட்டான். பாருங்களேன், அப்போ சவுலை குறித்து தேவன் சாமுவேலுக்கு சொல்லி அவனுக்காக சில காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாமல் பிற்பாடு அந்த தேசத்திற்கு சவுலைத்தான் ராஜாவாகவும் அபிஷேகம் பண்ணுகிறான். நான் ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை நமக்கு தேவன் ஒரு சில திருப்பங்களை, ஒரு சில திருப்பு முனையை, ஒரு சில காரியங்களினுடைய மாறுதலை ஒரு சாதாரணப்பட்ட அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனிதன் மூலமாக கூட கர்த்தர் பேசுவார். அன்றைக்கு கழுதை கொண்டு பேசினவர் தானே நம்முடைய ஆண்டவர் பிலேயாமுக்கு. ஆகவே இந்த நாளிலும் யாரையும் அற்பமாக நினைக்காதபடி அந்த மனிதனுக்குள்ளேயும் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனையும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த மாமிசத்தை பார்க்காம அவனுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நாம் பார்ப்போம். ஆண்டவர் அந்த மனிதன் மூலமாக நம்மோடு பேசுவார். அது நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்பு முனையை நிச்சயமாக உண்டாக்குமே. ஆகவே இந்த பூமியில் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதபடி கர்த்தருடைய சாயல், கர்த்தருடைய ரூபம் என்று சொல்லி எல்லாரையும் கனம் பண்ணுவோம். அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவிகளை, அந்த வார்த்தைகளை நிதானிப்போம் பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு. ஆகவே எந்த விதத்திலும் தேவன் ஒரு மனுஷனை பயன்படுத்த அவரால் முடியும். ஆகவே இந்த காரியத்தை கேட்கிற அருமையான தேவஜனமே, எந்த காரியத்தை கொண்டும் அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்காதபடிக்கு காத்திருங்கள். நல்ல ஆலோசனை ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்படுமே.
பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அன்றைக்கு சவுலுடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை உண்டாக்குவதற்கு அவனோடு பயணித்ததான ஒரு வேலைக்காரனை கத்தாவே நீர் வைத்து பயன்படுத்தினீரப்பா. அவனுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு திருப்புமுனையெல்லாம் வந்ததுப்பா. அதே போல கத்தாவே, எங்களுடைய வாழ்விலும் எந்த மனுஷனையும், நாங்கள் காண்கின்ற எந்த மனுஷனையும் நாங்கள் அற்பமாக நினைக்காதபடி அவன் மூலமாகவும் ஆண்டவர் பேசுவார் என்று சொல்லி நாங்களும் பொறுமையோடு காத்திருந்து எங்களுக்கென்று நீங்கள் நியமித்த, நீங்கள் தெரிந்து கொண்டதான பாதையை நாங்கள் நன்றாக அறிந்து கொள்ள எங்களுடைய ஆவிக்குரிய கண்களும் செவிகளும் திறக்கப்படட்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆமாண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினுடைய வெளிச்சம் கிடைப்பதாக. தொடர்ந்து ஆவியானவர்களை ஆளுகை செய்து நல்ல பாதையில் நடத்துவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இந்த நாளும் ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே ஆண்டவரே அதிசயத்தின் நாளாக, அற்புதத்தின் நாளாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.